அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா பயங்கர தாக்குதல், மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட பதற்றம். ஈரானின் இராணுவ முகாம் ஒன்றை இலக்கு வைத்து அமெரிக்க இராணுவம் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தனது அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை சுற்றி அச்சுறுத்தலாக இருந்த 4 ஈரானிய ஒருவழி தாக்குதல் ட்ரோன்களையும் தங்கள் படைகள் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க மத்தளை கட்டளை பிரிவு சென்கம் தெரிவித்துள்ளது. பந்தர் அப்பாஸ் நகரின் கிழக்கு பகுதியில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. 3 மாதமாக தொடரும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வரும் நிலையிலேயே இந்த புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. அமைதி உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக ஹார்முஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்து செயற்பாடுகளை ஈரானும் ஓமானும் கூட்டாக நிர்வகிக்கும் என்று ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். அந்த கடல் வழித்தடம் எப்போதும் திறந்தே இருக்கும் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா செயற்படுவதாக ஈரான் குற்றம் சுமத்தும் பின்னணியில் கடந்த திங்கட்கிழமையும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதாக குறிப்பிட்டது. கடல் கன்னி வெடிகளை விதிக்க முயன்ற படகுகள் மற்றும் ஏவுதளங்கள் இதில் அடங்குவதாக அமெரிக்கா தெரிவித்தாலும் அமெரிக்கா திட்டமிட்ட வகையில் இந்த நடவடிக்கைகளை குழப்புவதற்கு செய்திகளை வெளியிட்டு வருவதுடன் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள். அமெரிக்காவுக்கு ஈரான் விடுத்த மிரட்டல், உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஈரானின் பந்தர் அப்பாஸ் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்குவோம் என்று ஈரான் இராணுவம் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி கச்சா எண்ணெய் விலைகள் மீண்டும் 3% மேல் உயர்ந்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஒரு பேரல் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 3.75% உயர்ந்து 97.8 பதிவாகியுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயாராகி வரும் வேளையில் இருதரப்பினருக்கும் இடையே மீண்டும் ஒரு மோதல் சூழல் உருவாகியுள்ளது. மேலும் ஈரானின் பந்தர் அப்பாஸ் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக நேற்று வளைகுடா பகுதியில் அமெரிக்க தளங்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எந்த நாட்டில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஈரானிலிருந்து பல தாக்குதல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை குவைத் பாதுகாப்பு படைகள் எடுத்ததாக குறிப்பிட்ட சூழ்நிலையில் குவைத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். கென்யாவில் மாணவிகள் தங்கியிருந்த விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்ததுடன் 70க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மத்திய கென்யாவின் கில்கில் பகுதியில் உள்ள உதுமிஷி பெண்கள் அகாடமி மேல்நிலை பாடசாலை விடுதியில் மாணவிகள் நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருந்த போது இந்த பயங்கர தீ பரவல் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புப் படையினர் காயமடைந்த மாணவிகளை மீட்டு மருத்துவமனைகளில் சேர்த்துள்ளார்கள். காயமடைந்தவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் தீயணைப்பு படையினருக்கு 2 மணி நேர தாமதத்துக்கு பின்னரே தகவல் வழங்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக இஸ்ரேலுக்கான விமான சேவை நிறுத்தத்தை ஜூலை இறுதி வரை நீட்டிப்பதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. மே மாத தொடக்கத்தில் ஜூன் வரை இஸ்ரேலுக்கான விமானங்களை இடைநிறுத்தம் செய்வதாக அறிவித்த ஏர் இந்தியா போர் பதற்றம் நீடிப்பதால் தற்போது அதனை ஜூலை 31 வரை நீடித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் தொடங்கியது முதலே பல நாடுகளின் விமான சேவைகள் மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளது. வான்வெளி கட்டுப்பாடுகள் காரணமாக விமானங்கள், அதிக எரிபொருள் செலவு போன்ற பெரும் சவால்களினால் பல விமான நிலையங்கள் முற்றாக முடங்கியுள்ளது. போர் தொடங்கிய போது ஏப்ரல் வரை விமான சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஜூலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் பல விமான சேவை நிறுவனங்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரான் பிராந்திய வான்வெளியை தவிர்த்து வருகின்றனர். இஸ்ரேலிலும் சில விமான நிறுவனங்கள் மட்டுமே சேவை வழங்கி வருகின்றன. இதனால் வெளிநாடு செல்வதற்கு அங்குள்ள மக்கள் சிரமப்படுகின்றனர். ஏர் இந்தியா விமான சேவை நிறுத்தத்தால் இஸ்ரேலில் உள்ள 40,000 இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் உள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளார்கள். கிழக்கு பசிபிக் கடல் பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் படகொன்றின் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகளை அமெரிக்க இராணுவம் வெளியிட்டுள்ளது. சீனாவுடனான எதிர்கால மோதலில் அமெரிக்க இராணுவம் தனது தாக்குதல் திறனை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளும் என
வாஷிங்டன் விளக்கியுள்ளது. கடந்த பிப்ரவரியில் ஸ்டேலுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஆபரேஷன் எபிக் பியூரி நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட்ட 3 முக்கிய ஆயுதங்களின் இருப்பை மீண்டும் நிரப்புவதற்கு அமெரிக்க இராணுவத்திற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் தேவைப்படலாம் என போரியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த 3 முக்கிய ஆயுத அமைப்புகளில் எதிரியின் எல்லைக்குள் ஆழமாக உள்ள இலக்குகளை தாக்க பயன்படும் டோமாஹாக் குருஸ் ஏவுகணைகளும், எதிரியால் ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களிலிருந்து பாதுகாக்கும் தாட் மற்றும் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளும் அடங்கும் என கூறப்படுகின்றது. ஈரான் போரில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும் அளவுக்கு அமெரிக்காவிடம் போதுமான வெடிமருந்துகள் உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்தாலும் கூட, ஈரான் போரில் ஆயுதங்கள் இல்லாமல் அமெரிக்கா திண்டாடுவதாக பல ஆய்வாளர்களும் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். எனவே மீண்டும் ஆயுத இருப்புகளை உருவாக்குவதற்கு தேவைப்படும் நேரம் ஒரு பெரும் கவலையாக மாறியிருப்பதுடன், இந்த சூழ்நிலையில் ஈரானுடன் உடனடி போருக்கு அமெரிக்கா சென்றால் அது அமெரிக்காவுக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. அதிவேகமாக பரவும் எபோலா வைரஸ், உலகில் பயண கட்டுப்பாடுகள் தீவிரம். காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளில் மிக அரிய வகை புந்திபூஜியோ எபோலா வைரஸ் தொற்று அதிவேகமாக பரவி வருகின்றமை உலக நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல உலக நாடுகள் கடுமையான பயண கட்டுப்பாடுகளையும் எல்லை பாதுகாப்பு சோதனைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளார்கள். கடந்த 15ஆம் தேதி கொங்கோவில் இந்த எபோலா பரவல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 900 சந்தேகிக்கப்படும் தொற்றாளர்களும் 220 உயிரிழப்புகளும் உலக சுகாதார நிறுவனத்தினால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உகாண்டாவில் இதுவரை 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு உயிரிழப்பும் பதிவாகியுள்ளது. இதேவேளை நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உலக சுகாதார நிறுவனம் கொங்கோவிற்கான தேசிய அளவிலான ஆபத்து மதிப்பீட்டை அதிகம் என்பதிலிருந்து மிகவும் அதிகம் என்று உயர்த்தியுள்ளது. எனினும் உலகளாவிய ரீதியில் இதற்கான ஆபத்து இன்னும் குறைவாகவே மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி வைரஸை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் அவசர நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார்கள். குஜராத் அருகே கப்பலில் கடத்தி வரப்பட்ட 1180 கோடி மதிப்புள்ள 115 கிலோகிராம் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் முந்த்ரா துறைமுகம் அமைந்துள்ள கட்ச் மாவட்டத்திலிருந்து சற்று தொலைவில் அரபிக்கடலில் போதைப்பொருள் கடத்தி வருவதாக கடலோர போலீசார் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு கடலோர போலீசார் குஜராத் போலீசாருடன் இணைந்து அரபிக்கடலில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு கப்பலில் ஏறி அதிகாரிகள் சோதனை நடத்திய போது 5 மூட்டைகளில் போதைப் பொருட்களை சிலர் கடலில் வீசியுள்ளார்கள். இதையடுத்து தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் சரக்கு கப்பலில் இருந்து வீசப்பட்ட 5 மூட்டைகளையும் போலீசார் பறிமுதல் செய்ய போது அந்த மூட்டைகள் 115 கிலோ இடையிலுள்ள கொக்கைன் போதைப்பொருள் என்பது தெரியவந்தது. போதைப்பொருளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் போதைப்பொருளை கடத்தி வந்த கப்பலையும் முந்தாரா துறைமுகத்துக்கு அழைத்து வந்தனர். விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்ட 115 கிலோ போதைப்பொருளின் மதிப்பு 1150 கோடி ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுக்கு ஓமன் ஆதரவளித்தால் அந்நாட்டை கடுமையாக தாக்குவோம் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானும் வளைகுடா நாடும் நீரிணையை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் ஒரு குறுகிய கால ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டபோது, ஓமான் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும், இல்லையெனால் அவர்களை கடுமையாக தாக்குவேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இல்லை, அந்த நீரிணை அனைவருக்கும் திறந்தே இருக்கும் என்று வெள்ளை மாளிகையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தின் போது ட்ரம்ப் குறிப்பிட்டார். இது சர்வதேச கடல் பகுதி, ஓமானும் மற்றவர்களைப் போலவே நடந்து கொள்ளும், இல்லையென்றால் நாங்கள் அவர்களை தாக்க வேண்டியிருக்கும், அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் தவறுதலாக பேசிவிட்டாரா அல்லது ஓமானுக்கு பதிலாக ஈரானை குறிப்பிட நினைத்தாரா என்று கேட்டதற்கு வெள்ளை மாளிகை உடனடியாக பதிலளிக்கவில்லை. ஏற்கனவே ஆபிரகாம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ட்ரம்பின் கோரிக்கைகளால் வளைகுடா நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் அதிகரித்த சூழ்நிலையில் ஓமான் விவகாரம் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நவீன போர்ச்சூழலுக்கு ஏற்ற வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், பீரங்கி ஏவுகணைகளை வடகொரியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுத திறன்களை தீவிரமாக மேம்படுத்தி வரும் வடகொரியா தற்போது தனது ஆயுத கிடங்குகளை அதிநவீனமாக மாற்றியுள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் முன்னிலையில் இந்த அதிநவீன ஆயுதங்களின் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அதிபர் கிம் ஜோங் உன், நவீன போர்ச்சூழலுக்கேற்ப ஆயுதங்களும் தானியங்கி ஏவுதல் அமைப்புகளும் வெற்றிகரமாக மேம்படுத்தப்பட்டு இராணுவத்தின் போராற்றல் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.
வடகொரியா தனது ஏவுகணைகளில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை பொதுவெளியில் அதிகாரபூர்வமாக குறிப்பிட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். நிகழ்நேர தகவல்களை பயன்படுத்தி இலக்குகளை கண்டறிந்து துல்லியமாக தாக்குவதற்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் உதவும். தென்கொரிய எல்லையோர பீரங்கி படைகளில் நிறுத்தப்பட உள்ள இந்த நவீன ஏவுகணைகள் துல்லியமான வழிகாட்டுதல் மற்றும் ஏஐ கட்டுப்பாட்டுடன் 100 கிலோமீட்டர் தூர இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வடகொரியா எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் தென்கொரியாவின் சியோல் நகரம் வரை செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. கிழக்கு லெபனானின் மக்கசா கிராமத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல்களை பெண்மடங்கு தீவிரப்படுத்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனான் எல்லைப் பகுதிக்கு இஸ்ரேல் கூடுதல் இராணுவ படைகளை அனுப்புவதாக கூறப்பட்டுள்ள நிலையில் தீவிர தாக்குதல் எச்சரிக்கை லெபனான் தலைநகர் பெய்ரூட் உள்ளிட்ட பகுதிகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் காசா முனைகளிலும் இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதலில் 7 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து தாக்குவதாக அமெரிக்கா தெரிவித்து வந்தாலும் கூட அங்கு இஸ்ரேலிய தாக்குதலில் அதிகளவில் கொல்லப்பட்டுள்ளவர்கள் லெபனான் பொதுமக்கள் என்று மனித உரிமை அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.